ஹாய் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புளி சாதம் வாங்க எப்படி கிண்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா காய்ச்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்ச பிறகு 4 வரமிளகாயை 2 வெட்டி போட்டுக்கலாம். அது கூட அதுக்கப்புறம் 50 புளி ஊற வச்சதை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு வெந்தயத்தை லைட்டாக வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நாங்கள் அது கூட சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூள் 1 தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் 2 தேக்கரண்டி அளவு சேர்த்து விட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு வரணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வரவும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பாட்டில் போட்டு நம்ம கலந்து விட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வெள்ளை சாப்பாடு தெரியாத அளவுக்கு நம்ம கலந்து விடணும். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. நீங்களே பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லன்ச்சு. புளி சோறும் அதுக்கு தொட்டுக்க நாங்கள் புதினா துவையல் அரைச்சிருக்கோம். புதினா துவையலோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.